அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, புதுசா லான்ச்சா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் அப்ளிகேஷன். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இன்னைக்கு பார்க்க போற ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா, லக்கி வெல்த். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபார்மோட செகண்ட் ஆப் இது. ஓகேங்களா? இதில பார்த்தீங்கன்னா, என்னுடைய வித்ட்ராவல் ப்ரூஃப பார்த்துட்டு மித்த டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு ஆப் புதுசாக லான்ச் ஆனாலும் நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வீடியோ போட ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எந்த ஒரு ஆப்லையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும், ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஆப்போட என்னுடைய வித்ட்ராவல் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இதில் நான் 26ஆம் தேதி வித்ட்ரா போட்டிருந்தேன். 26ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் போக எனக்கு வித்ட்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு. 260 ரூபா வித்ட்ரா போட்டேன். 56 ரூபா டேக்ஸ். டேக்ஸ்லேயே ஒரு சின்ன இது இருக்குது. இதில் 15% தான் டேக்ஸு. பட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா பிடிப்பாங்க. நீங்கள் 260 ரூபா போட்டாலும் 15% டேக்ஸு ப்ளஸ் 20 ரூபா. நீங்கள் 2600 போட்டாலும் 15% டேக்ஸ் ப்ளஸ் 20 ரூபா தான். ஓகேங்களா? அந்த 20 ரூபா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் லான்ச் ஆனது 16/11/2024. இந்த மாதம் தான் புது அப்ளிகேஷன். ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா லக்கி வெல்த்து. இதில் நீங்கள் சைன்அப் பண்ணி உள்ளே வந்தாலே 200 கொடுத்துருவாங்க. 200 பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஸ்டார்டிங் பிளான் எடுத்திங்கனாலே என் சைடு போனஸ் 100 வந்துடும். இதில் மினிமம் இன்வெஸ்ட்டே 600 தான். பட் பார்த்தீங்கன்னா சேம் டேவே உங்களுக்கு 300 ரிசீவ் ஆகிடும். உங்களுடைய ஓன் ரிஸ்க் வெறும் 300 மட்டும்தான். 3 லெவல் டெய்லி கமிஷன் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேலிட் ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 100 தருவாங்க. ஒரு வேலிட் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரெக்கவரி பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் 5 வேலிட் ஃப்ரெண்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 500 ரெக்கவரி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10 வேலிட் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது வேலிட் ஃப்ரெண்ட்னா என்னென்னா, நீங்கள் உங்கள் லிங்க்கில் உங்கள் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணி ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். வெறும் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணால் கிடையாது. ரீசார்ஜ் பண்ணவங்க வேலிட் மெம்பர் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? 10 பேரை நீங்கள் இன்வைட் பண்ணி அவங்க ரீசார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் இதில் ஒரு முக்கியமான இன்னொன்று இருக்குது. இதில் நீங்கள் 600 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 5 பிளான் இருக்கும். 600 5 பிளான் இருக்கும். ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 8 பைசா வரும். செகண்ட் பிளான் 15 ரூபா வரும். தேர்ட் பிளான் 20 ரூபா வரும். ஃபோர்த்து பிளான் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரும். ஃபிஃப்த்து பிளான் 50 ரூபா. சிக்ஸ்த்து பிளான் 60 ரூபா. ஓகேங்களா? இதில் உங்கள் லக்குக்கு ஏற்றாப்புல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரே தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் லக்குக்கு ஏற்றாப்புல மாறி மாறி வரும். ஒருத்தவங்களுக்கு 60 ரூபா பிளான் வந்துடும். ஒருத்தவங்களுக்கு 10 ரூபா பிளான் தான் வரும். ஒருத்தவங்களுக்கு 15 ரூபா பிளான் வரும். எனக்கு எவ்வளோ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா 15 ரூபா தான் வந்தது. என் ஃப்ரெண்டுக்கு 20 ரூபா வந்திருக்கு. இன்னொருத்தவங்களுக்கு 30 ரூபா வந்திருக்கு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். ஒருவேளை உங்களுக்கு 60 ரூபா பிளான் விழுந்துச்சுன்னா வெறும் 5 நாள் 2 நாளாலே போதும். நீங்கள் போட்ட அமௌண்ட்டை மொத்தமாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ போதோ அவ்வளோவுமே ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. அதே போல் 2000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 33.33 பைசாலேருந்து 200 16 பைசா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஏதோ ஒரு பிளானில் போய் உங்களுக்கு உட்காரும். அது நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. அதுவே சூஸ் பண்ணிக்கும். ஒருவேளை நீங்கள் 200 பிளான் 200 டெய்லி இன்கம் வர்றது கிளிக் ஆயிடுச்சுன்னா டெய்லி இன்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 வந்துட்டுருக்கும். அதே போல் 10,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 166 ரூபா குறைஞ்சபட்சமும் அதிகபட்சம் 1000 ரூபா .8 பைசா பார்த்தீங்கன்னா வரும். 1000 ரூபா பிளான் வந்துச்சுன்னா டெய்லி உங்களுக்கு 1000 ரூபா வந்துகிட்டே இருக்கும். அதே போல் மினிமம் 260 ரூபா 15% டேக்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா பிடிச்சிருவாங்க. ஆப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குரூப் இருக்குது. நீங்கள் கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணினாலும் அவங்களுமே பார்த்தீங்கன்னா குரூப் லிங்க் கொடுத்துருவாங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முந்தின ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கோடுமே 50 ரூபா 40 ரூபா 60 ரூபான்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஸ்டார்டிங்கில் வராது. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் வரும். இந்த ஆப் எந்தெந்த ஆப்போட இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா மின்மேட்டு, வேர்ல்டு ஃபார்மு, ஃபிஷி ரெண்ட்டு, சார்ஜ் பூட்டி, ஃபிலிம் கேஷ் இது எல்லாமே நல்ல ரன் ஆன அப்ளிகேஷன்ஸ். இந்த கம்பெனியோட ஆப் தான் இது. செகண்ட் ஆப் தான் இது. உள்ளே வந்தவொடனே இந்த 200 மேலே போட்டு ரெக்கவரி பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எனக்கு நான் எடுத்துட்டேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதுவாக பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிக்கணும். நீங்கள் இந்த நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோடனே கோ டு டேரெக்ட் பர்டிகுலர் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இந்த ப்ளூ கலரில் எங்கள் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அந்த 200 ரிசீவ் பண்ணுற இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த 200 நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்கள் பேலன்ஸில் வந்துடும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டும். இந்த 200 உங்கள் பேலன்ஸில் வந்துடும். அது போக இதில் ஃப்ரீ பிளான் ஒன்றும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த 200 பட் அது எத்தனை நாள் கழிச்சு 10 டேஸ்ன்னு ஏதோ போட்டிருக்கு. ஆல்ரெடி 200 வந்துடும். இந்த 10 டேஸுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா வருமானது எனக்கு தெரியல. பட் அதில் ஒரு பிளான் ஓடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நம்ம ரீசார்ஜ் பண்ண பிளான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்.
நீங்கள் இதில் டெய்லியுமே வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணால் தான் பேலன்ஸில் அமௌண்ட் ஆட் ஆகும். இப்படி ரிசீவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸில் அமௌண்ட் ஆட் ஆகிடும். போக இன்வைட் பண்ணால் எப்படி டாஸ்க்கு, அதாவது அந்த போனஸ் எடுக்கிற ரூ. 100 ரூ. 500 எடுக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து பார்த்துடலாம். இப்போ என்னோடய பேலன்ஸில் ரூ. 648 இருக்குது. இப்போ இதை கம்ப்ளீட் த டாஸ்க் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா ரூ. 100 வரும். ஒரு ஃப்ரெண்டை மஸ்ட்டு எல்லாருமே இன்வைட் பண்ணுங்கள். ரூ. 100 ப்ளஸ் வந்து அவங்க ரீசார்ஜ் பண்ணுறதுல 10% ரூ. 60 160 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதில் வந்து 5 ஃப்ரெண்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூ. 500 ரிசீவ்னு வந்துடும். இப்போ நீங்கள் ரிசீவ் கொடுத்துடலாம். டு பி அப்டேட்டட் ஃபினிஷ்டுன்னு வந்துச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அமௌண்ட்டு வித்ரா பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. சரி, இப்போ எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மைன் பேஜ் மீ பேஜில் வந்துட்டு இந்த வித்ராவில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த வித்ராவில் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கணக்குப்படி பார்த்தா ரூ. 101 வரா மாதிரி தான் காட்டுது. பட் ரூ. 104 வருது. ஃபஸ்ட் வாட்டி எனக்கு ரூ. 104 தான் வந்துச்சு. இதில் வந்து லாகின் பாஸ்வேர்டை போட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் போட்டுட்டேன், ஓகே கொடுத்துட்றேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இன்றைக்கி போட்ட வித்ட்ராவல் பெண்டிங்கில் இருக்குது. லாஸ்ட்டாக போட்ட வித்ட்ராவல் ரிசீவ் ஆயிடுச்சு. சரி, இப்போ எப்படி சைன் அப் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, இந்த டீட்டெயிலாம் பார்த்துடலாமாங்க. அப்ளிகேஷனோட லிங்க் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட் அதுக்கப்புறமா ஏன் அதே பாஸ்வேர்டு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் பண்ணுறது, வித்ட்ராவல் பண்ணுறது அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இன்விடேஷன் போனஸ் எல்லாத்தையுமே கிளைம் பண்ணுறது இதில நீங்க வந்து பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மணி பாட்ஸ் இதில தான் நீங்க ரீசார்ஜ் பண்ணக்கூடிய எல்லா பிளானுக்கான விவரமே போட்டிருப்பாங்க. அடுத்து மேக் மணி இத யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ இன்வைட் பண்ணி அது மூலியமா நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்க காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான இன்விடேஷன் கோட் பார்த்தீங்கன்னா, காப்பி ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க். இதில குட்டி, குட்டி டாஸ்க் குடுத்துருப்பாங்க. அத நீங்க கம்ப்ளீட் பண்ற மூலியமாவுமே, நீங்க ஏர்னிங்ன்றத எடுக்கலாம். அத நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல எப்படி பண்ணணுன்றத நான் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதான் உங்களோட வேலட்க்கான ஆப்ஷன். ஓகேங்களா? இதில நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட லாகின் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றது, ஆப்ப டவுன்லோட் பண்றது, இது கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு பிளே ஸ்டோர் போகும். அண்ட் அது மட்டும் இல்லாம, என்னோட டோட்டல் பேலன்ஸ்ன்றத செக் பண்ணிக்கோங்க ஜீரோஸ். இப்போ மை மைனிங் மிஷின்ன்றத நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 200 ரிஜிஸ்டர் போனஸ் இருக்கும். அத நீங்க ரிசீவ் குடுத்து கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட வேலட்ல அது பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்ப நீங்க எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம்னா, இந்த ஹோம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரீசார்ஜ்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல மினிமம் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா, ரூ. 600 தான். ஓகேங்களா? இது எல்லாமே ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கும். எல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு ரீசார்ஜ்ன்றது குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். யுபிஐ ஐடிய காப்பி பண்ணி கூட நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி நீங்க பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் இங்க இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா கியூஆர் வரும். இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, உங்ககிட்ட என்ன பேமெண்ட் அப்ளிகேஷன் இருக்கோ, அதுக்கு நீங்க டைரக்ட்டா போனீங்கன்னா, ஸ்கேன் அண்ட் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிட்டு, ஸ்கேன் ஃப்ரம் கேலரி இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி, எடுத்த ஸ்கிரீன்ஷாட்ட அப்லோட் பண்ணி நீங்க பேமெண்ட்ன்றத பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி குடுத்தா, உங்களுக்கு ஓகேன்னா, நீங்க எனக்கு நீங்க அனுப்பிட்டீங்கன்னா, அந்த ரீசார்ஜ்ன்றத நான் கூட உங்களுக்கு நான் பண்ணி குடுத்துருவேன். இப்ப நீங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி யூடிஆர் நம்பர காப்பி பண்ணிட்டு, சேம் இதே அப்ளிகேஷன் வந்துட்டு பே டன்ன்றத குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு யூடிஆர் நம்பர் சப்மிட் பண்ணிட்டு ப்ரொசீடுன்றத குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட ஆப்ஷன் அந்த வாலெட் ஆப்ஷன்லயே கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரீசார்ஜ் அமௌண்ட்ன்றது ஆட் ஆயிரும். இப்ப நீங்க இந்த மணி பாட்ஸ கிளிக் பண்ணிட்டு, பை லக்கி பாட்ஸ்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரா நவ் அப்டின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து கன்ஃபார்ம் குடுத்துக்கோங்க. அப்புறமா ரிசீவ்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அது குடுத்துட்டீங்கன்னா போதும். நீங்க ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிருவீங்க. டெய்லி இன்கம் எப்படி கிளைம் பண்றது? அண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணத எப்படி செக் பண்ணலாம்னா, இந்த ஹோம் ஆப்ஷன்லயே உங்களுக்கு மை மைனிங் மிஷின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி டெய்லியும் நீங்க ரிசீவ் ஆப்ஷன் குடுத்து, நீங்க உங்களுக்கான இன்கம்ம நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் இப்ப இந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்றத நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த டாஸ்க்க முடிச்சா தான் அடுத்த டாஸ்க்குக்கு போ முடியும். அண்ட் இந்த வால்யூம் 1ன்னு இருக்குல்ல, இத நீங்க ஃபுல்லா ஆக்கிட்டீங்கன்னா, ரிசீவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி, நீங்க அமௌண்ட்ட வந்து உங்களோட வாலெட்க்கே நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த டாஸ்க்லயே கோன்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதிலேயே போட்டிருப்பாங்க என்ன பண்ணணுன்ட்டு. அதாவது இவங்களோட டெலகிராம் குரூப்ல நம்மள ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜாயின் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டட்ன்னு வந்துரும். அண்ட் அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆயிரும். இதில பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஒரு ரிவ்யூ குடுத்து, அந்த ரிவ்யூவோட ஸ்கிரீன்ஷாட்ட அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது பண்ணீங்கன்னா ஒரு 10 காயின். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க்குக்கும் ஒரு காயின்ன்றது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் முக்கியமா இப்ப பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வால்யூம் 1ன்னு சொல்லிட்டு 0% இருந்துச்சு. இப்போ 14ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இத நீங்க ஃபில் பண்ணிட்டு ரிசீவ் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, வாலெட்லயே ஆட் ஆயிரும். அண்ட் இப்ப நீங்க எப்படி வித்ட்ராவல் பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பேங்க் கார்ட் பைண்டிங்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல உங்க பேர் எந்த மாரி இருக்கோ, அந்த மாரி போட்டுக்கோங்க. அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சிலாம் போட்டு சப்மிட் குடுத்துட்டா போதும். எப்பவும் போல எல்லா அப்ளிகேஷனுமே வித்ட்ராவல் பண்ற மாரி, இந்த வித்ட்ராவல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வித்ட்ராவல் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இந்த அப்ளிகேஷன்ல எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ட் நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.